ஹலோ எவ்ரிஒன். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்க சென்னை வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். இந்த வண்டலூர் ஜூல பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்றேன். இந்த ஜூல நாங்க என்னென்ன பார்த்தோம்னா, கொய்யா மரத்துல தொங்கிட்டு இருந்த கொரிலாவையும், குப்பைங்களெல்லாம் பொறுக்கிட்டு இருந்த மான்களையும், மயில மீட் பண்ண வந்த இன்னொரு கவரிமானையும், மான் சவாரி செய்ய முயன்ற மலரை சிறுவனையும், தண்ணிக்குள்ள தவம் இருக்கிற முதலையும், தண்ணியை தேடி அலையிற காட்டெருமையும், தண்ணிக்குள்ளேயே தவம் இருக்கிற புலியையும், குடும்பத்தோடு கொத்து கொத்தா தண்ணிக்குள்ளேயே இருக்கிற பாம்புகளையும், பல தண்ணில வாழ்ற உயிரினங்களையும், தண்ணியை தேடி நாங்களும் சுத்தி அலைஞ்சதுதான் இந்த வண்டலூர் ஜூவோட விளாக். எங்க வீட்ல இருந்து ½ டிராவல் பண்ணி இப்ப வண்டலூர் ஜூக்கு தான் என்டர் ஆயிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு பெரிய ஸ்பேஷியஸா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதுல கார் பார்க்கிங் 150 ருபீஸ் அவங்க கலெக்ட் பண்றாங்க. நம்ம ஈவினிங் 5 PM வரைக்கும் அங்க பார்க் பண்ணிக்கலாம். காரை பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள நடந்து வந்தோம்னா என்ட்ரி டிக்கெட் நம்ம எடுக்கணும். அடல்ட்டுக்கு 150 ருபீஸும் கிட்ஸுக்கு 50 ருபீஸும் இங்க சார்ஜஸ் பண்றாங்க. இங்க 2 வழியா நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஒன்று அங்கே கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் டிக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கவுண்டரில் லைன் நின்னும் நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். இதில் பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துட்டு ஈஸியாக நீங்கள் உள்ளே போகலாம். டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனதும் நம்ம பேக்கெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அதில் பிளாஸ்டிக்ஸில் ஏதாச்சும் ஐட்டம் கொண்டு வந்தால் லைக் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லை யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் இருந்தாலோ அதெல்லாம் அவங்க எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போனதும் உங்களுக்கு மெயினாக இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா நம்ம டிராஃபிக்லயே ரோட்ல கையேன்னு நம்ம வண்டிங்களை பார்த்துட்டு இதுக்குள்ள வரவும் நிறைய மரத்தோட பாக்குறப்ப அந்த ஃபீல் நல்லாவே இருந்துச்சு. இங்க உள்ள உங்களுக்கு ஒரு போர்டுல மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்க எங்கெங்க எந்தெந்த அனிமல் இருக்கு, எப்படி போயிட்டு நம்ம எப்படி வரலான்ற ரூட் எல்லாம் அந்த மேப்ல இருக்கும். இனிமேலதான் நமக்கு ஒரு தரமான சம்பவமே இருக்கு. இந்த வண்டலூர் ஜூவோட டோட்டல் சைஸ் பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். இந்த ஜூல நம்ம 3 வழியா சுத்தி பார்க்கலாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈவி கார் எடுத்து ஃபேமிலியோட சேர்ந்து போகலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க பேட்டரி சைக்கிள் எடுத்துட்டு நம்ம போகலாம். சைக்கிள்லயே இன்னொரு டைப் இருக்கு, மேனுவலா பெடல் பண்ற ஆப்ஷன் சைக்கிளும் இருக்கும், அது கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். நீங்க இவி கார் எடுத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 150 ருபீஸும் கிட்ஸுக்கு 50 ருபீஸும் சார்ஜஸ் பண்றாங்க. இதே நீங்க பேட்டரி சைக்கிள் எடுத்தீங்கன்னா பர் ஹாருக்கு 60 ருபீஸும், நார்மல் பெடல் பண்ற சைக்கிள் எடுத்தீங்கன்னா பர் ஹாருக்கு 30 ருபீஸும் சார்ஜஸ் பண்றாங்க. இதுல எது பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க இவி வெஹிக்கிள் கார் எடுத்துட்டு போறதாங்க பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த வெயில நம்மளால நடந்தும் போக முடியாது, சைக்கிள்லையும் ஓட்டிட்டு போக முடியாது. இந்த ஈவி கார்ல போயிட்டு இருக்கப்பயே ஃபர்ஸ்ட் நாங்க ரைட் சைட்ல நிறைய கொரிலாவெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்க இறங்குனி நீங்க பல பறவைகளை பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்க இறங்கி போய் பறவைகளை பார்க்க போனோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம நிறைய மயில் பார்த்துருப்போம்ல கிரீன் கலர்ல, அந்த மயில தான் இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளை மயில் இருந்துச்சு, நிறைய வெள்ளை மயில் இருந்துச்சு, பார்க்கவே அழகா இருந்துச்சு. அதுல ஒரு மயில் பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க வரப்ப தோகையை விரிச்சு அழகா டான்ஸ் ஆடிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கலர் மயில் இருக்குல்ல, நீ மட்டும்தான் டான்ஸ் ஆடுவியா வெள்ளை மயிலே, நானும் தொகையை விரிச்சு ஆடுவேன் இங்க பாரு அப்படின்னு இதுவும் டான்ஸ் ஆடிச்சு. டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்கு மானே பாத்தீங்கன்னா அதுல கூட்ட விட்டு வந்துருச்சுங்க. அந்த மான் தான் இங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கு பாருங்க. இந்த பேர்ட்ஸ் ஜோன்ல பாத்தீங்கன்னா பல வகையான பறவைகள் இருந்துச்சுங்க. பல வகையான வெளிநாட்டு பறவைகளும் சின்ன சைஸ்ல இருந்து நம்ம முழங்கை அளவு வரைக்கும் பல வகையான பறவைகளும் கிளிகளும் இருந்துச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
சில மான்கள் அதோட கூட்ட விட்டு வெளிய மனுஷரோட மனுஷரா நம்ம கூடயே நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதுங்க சின்ன சின்ன தீனிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நம்ம கிட்டயே சுத்தி சுத்தி வந்துச்சுங்க. அத பாக்குறப்ப நமக்கு தெருவுல நாய்கள் நம்ம கிட்ட வந்து நிக்க மாட்டீங்களா, அது மாதிரி இருந்துச்சு. நாங்க ஈவி கார்ல போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அப்படியே சைட்ல பெடல் சைக்கிளும் போட்டு போயிட்டு இருந்தாங்க, ஈவி சைக்கிள்லயும் போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு நாங்க ஈவி கார்ல போனதே எவ்வளவோ பெஸ்ட்ன்ட்டு. இதுல பெடல் சைக்கிள் தாங்க ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அது கொஞ்சம் மேடு இறக்கமாலாம் நிறைய இருக்கும். அப்படின்றப்ப நம்ம தம் கட்டி பெடல் போடுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். மணி கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ 1 o'clock ஆயிடுச்சு மதியானம். மொத்த வண்டலூர் ஜூமே எல்லா விலங்குகளும் தண்ணியை தேடி அலைய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் நாங்க கூட இருந்தா தண்ணியை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்க தண்ணி பிடிக்க இடம் வச்சிருந்தாங்க, கூடவே வாட்டர் பாட்டில் கொண்டு போயிருந்தனால ரீஃபில் பண்ணி பண்ணி அப்பப்ப குடிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த வண்டலூர் ஜூல டாப் மோஸ்டா பார்க்க வேண்டிய அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, ஒட்டகச்சிவிங்கி இந்த மாதிரி அனிமல்ஸ் தாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளால அடிக்கடி பார்க்க முடியாது. இது ரொம்ப வெயிலா இருக்கறனால இந்த புலியை பாருங்க, இது வந்து ஒரு வங்க புலி. அதுக்கு குடிக்க வச்சு இந்த தண்ணியிலேயே ஃபுல்லாவே படுத்துருச்சுங்க, வெயில் தாங்க முடியல போல பாவம் அதனால. ஏன் இந்த சிங்கம் கூட பாத்தீங்கன்னா வெயிலுக்கு ரொம்பவே நாய் மாதிரி நாக்க தள்ளிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்சி பார்த்தோம். அது என்னன்னா பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் ஒரு இடத்துல இருந்துச்சுங்க. அதுங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துலயே ஆப்போசிட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசுற மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சுங்க. நாங்க தூரமா பாக்குறப்ப அதுங்களுக்குள்ள ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு பாக்குறப்ப. இதுதான் நீர்நாய். நாங்க போறப்ப இந்த தண்ணியில செக் பண்ணோம், எங்களுக்கு அந்த நீர்நாய் எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரப்ப பாத்தீங்கன்னா கேஷுவலா அதான் பாக்குறப்பதான் தெரிஞ்சுச்சு, ஓ 2 நீர்நாய் இங்கதான் இருக்கா, இது என்னடா நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம கண்ணுக்கே தெரியல, திடீர்னு இங்க இருந்துடா வந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது ஒரு பேர்ட்ஸ் ஒரு ஜோனை பாக்குறதுக்கு நம்ம ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்கன்ட்டு. அதெல்லாம் பார்த்து முடிச்சக்கு அப்புறமேலு நம்மள இன்னொரு ஈவி கார்ல வந்துட்டு பிக்கப் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 150 rupees போட்டு டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் டேக் போட்டிருப்பாங்க. சில பேர் பை வாக்ல வந்தவங்க எல்லாம் டேக் இருக்காது. அந்த வாக்ல வந்தவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஈவி கார்லயே ஏறிடுவாங்க. சோ டக்குன்னு எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு தாங்க பெரிய கஷ்டமா ஆயிடுச்சு. ஒரு ஆள் இருந்து அதை நோட் பண்ணி ஒரு ப்ரொசீஜராகவே இவங்க அதை ஃபாலோ பண்ணல. நாங்க போய் அப்புறம் சவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் டேக் இல்லாதவங்களெல்லாம் அவங்க இறக்கி விட்டாங்க. இதுதாங்க ஒயிட் டைகர். பார்க்கவே நல்லா வித்தியாசமா சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே நாங்க பக்கத்துல பாக்குற மாதிரி எங்களுக்கு சான்சஸ் கிடைச்சிச்சு. இதுங்க மட்டும் இல்ல, நாங்களும் சேர்ந்து இந்த வண்டலூர் ஜூக்குள்ள வெயில்ல மாட்டிக்கிட்டோம்னு தோணுச்சு. எங்களுக்காக பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெயில் தாக்கம் அதிகமா இருக்கவங்களுக்கு நடந்து வரவங்களுக்கெல்லாம் ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி கொடுத்து அதுல ஷவர் வாட்டர் ஷவர் மாதிரி ஸ்ப்ரே ஆகுற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஈவி கார்ல உட்காந்துக்கிட்டே நாங்க அதை கிராஸ் பண்ணி போறப்பே கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த வண்டலூர் ஜூல மோஸ்டா பார்க்க வேண்டியது ரொம்பவே த்ரில் அண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கிறது என்னன்னா ஸ்னேக் ஜோன் தாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அங்க போற வழியில என்ட்ரன்ஸ்ல தான் இந்த கிருஷ்ணரை தூக்கிட்டு போற மாதிரியும் அதுக்கு வாசுகி வந்துட்டு படம் எடுத்து ஒரு காவ காக்குற மாதிரியும் ஒரு ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஸ்னேக் ஜோன் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறப்பயே ரொம்பவே த்ரில்லரா இருந்துச்சுங்க. பல வகையான பாம்பு லைக் தண்ணி பாம்பு, நல்ல பாம்பு,
மலைப்பாம்பு, கட்டுவிரியன் இந்த மாதிரி நிறைய வகையான பாம்பு இருந்துச்சு. பச்சை பாம்பு கூட பார்த்தோம். அது இருக்கிற இடமே தெரியாம செடியில கொடியிலையும் மாட்டிட்டு இருந்துச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கட்டுவிரியன் தாங்க பார்க்கவே ரொம்ப டெரிஃபிக்கா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அது ரொம்பவே விஷம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அந்த ஸ்னேக் ஜோன்ல நானும் போயிட்டு இருக்கப்ப அந்த ஸ்னேக் ஃபுல்லா நான் பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு மாதிரி சிலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நினைச்சு பாருங்க, திடீர்னு அதுகளுக்குள்ள ஒரு மலைப்பாம்புகள்லாம் சண்டை போட்டு அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சு விட்டுருச்சுங்கன்னா என்ன ஆகும்? அதில் அதுலயும் இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான் சொல்லிட்டு இருக்குங்கள, இத பாருங்க எவ்வளவு பெருசு மொத்தமா இருக்குன்னு. பார்க்கவே ரொம்பவே ஒரு 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 மாதிரி இருந்துச்சு. சொல்ல முடியல அது எப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்க நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும். லைக் அனகோண்டா மூவில வரும் பார்த்தீங்களா? பாம்புங்க சுத்தி சுத்தி குட்டி குட்டி அனகோண்டாங்கலாம். அது மாதிரியே இருந்துச்சு எனக்கு இங்க நிக்கிறப்ப. பச்சோந்தி அண்ட் தென் உடும்பு இதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. பச்சோந்திலே பாத்தீங்கன்னா ஒரு 2 பச்சோந்தி இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கிரீன் கலர், ஒண்ணு சாண்ட் கலர். அதுங்க கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதெல்லாம் நீங்க அங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டிப்பாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் முதலைங்களை நாங்க பார்த்தோங்க. லைக் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கங்கை நீர் முதலைன்னு சொல்லிட்டு ஒண்ணு தண்ணிக்குள்ள கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆமையும் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் சில இடம்லாம் இருந்துச்சு. பட் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தனால எங்களுக்கு இதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல அகைன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பை பை.